துளசி வேற லெவல்ல வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. ஈஸ்வரமூர்த்தி மனசுல வந்து இடம் பிடிச்சுட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்கன்னு இத்தன நாளா சொன்னேன். ஆனா இப்ப லைக் பண்ணி முடிச்சோனே கீழ ஹைப்புங்கிற மாரி ஒரு புதுசா வந்து ஆப்ஷன் வந்து சேர்த்துருக்காங்களாம். அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலோட குரோத்துக்காக அத கிளிக் பண்ணா தான் பாயிண்ட் வந்து ஏறுமாம். ஒவ்வொரு பாயிண்ட்டா ஏற ஏற தான் இந்த வீடியோ எத்தன பேருக்கு வந்து ரீச் ஆகுங்கிற மாரி ஒரு புதுசு புதுசா வந்து சேர்த்துருக்காங்க. நீங்க எல்லாரும் ஹைப் பண்ணா மட்டும் தான் இந்த வீடியோ ரொம்பவே பேருக்கு வந்து ரீச் ஆகும். தயவு செஞ்சு உதவி பண்ணி லைக் பண்ணி முடிச்சோனே ஹைப்புங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். அப்பதான் நம்ம சேனலோட குரோத் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். நம்ம துளசி வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும்னு ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க. மாமா எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அபிராமியும் சுத்தி இருக்கிறவங்களும் வந்து துளசிய வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஈஸ்வரிமூர்த்தி மட்டும் கரெக்ட்டா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மாடி நிப்பாட்டுமா! எனக்கு முன்னாடி பேசுறது யாரு? பின்னாடி பேசுறது யாருன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனச்சியா? இந்த விஷயத்துல உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. நீ இந்த விஷயத்துல வந்து ஆஜராகவே இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்ஸ் மாமா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய. உன் மேல வச்ச நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும். ஆனா, உன்ன வச்சு நம்ம குடும்பத்த பழிவாங்கணும்னு தான் யாரோ வந்து வெளியாள் வந்து திட்டம் போட்ட மாரி தெரியலங்கிற மாரி மாஸ் பண்றாங்க அந்த இடத்துல. நம்ம ஈஸ்வரமூர்த்தி உடனே, "யாருய்யா இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது? இந்த பொண்ணே நான் எழுதி குடுத்ததெல்லாம் வாங்கிட்டு போறேன். இவங்க எல்லாரையும் வெளியில விடுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது விடமாட்டேன்னு சொல்றப்பயே எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லும்போது, யாரு வந்து புகார் குடுத்தாங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. நம்ம துளசி கிட்ட. இது எல்லாம் வாங்கி குடுத்தது ஈஸ்வரமூர்த்தி தான் வந்து வாங்கி குடுத்துருக்காங்க. இத எல்லாம் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காட்டுனோனே, "அக்கா இவங்க மிகப்பெரிய ஆளாச்சேக்கா. இவங்களெல்லாம் வந்து லேசு போக்குல வந்து பிடிக்கவே முடியாது. இருப்பினும் நம்ம குடும்பத்த காப்பாத்தணும்னா இவங்கள பிடிச்சு தான் ஆகணும்னு" சொல்லிட்டு பிடிச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோனே இதுக்கு பின்னாடி திவ்யா இருக்கிற உண்மைய வந்து சொல்லிர்றாங்க. "இப்படி சொன்னா மட்டும் பத்தாது. நீ அவகிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து உண்மையெல்லாம் வாங்கணும்" அப்படின்னு சொன்னோனே, இது எல்லாத்தையும் நம்ப துளசி மேடம் வந்து வீடியோ ஆதாரத்த வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாடிப்படியில நின்னு ஒளிஞ்சுக்கிட்டு, அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. துளசி மேல வேணும்னு தான் இது மாரி பழி போடணும்னு ஈஸ்வரமூர்த்தி துளசி கையால உள்ள போயிட்டா, நிச்சயம் துளசிய வந்து அவங்க வெறுப்பாங்க. வெறுத்து ஒதுக்குனாங்கன்னா, அந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் வெற்றிய லவ் பண்ணிட்டேன். யாருக்காகவும் வெற்றிய விட்டுக் குடுக்க மாட்டேன். அந்த வீட்டு மருமகனா அது நான் தான். அதுக்காக ஈஸ்வரமூர்த்தியா என்ன, யாரா இருந்தா என்ன, நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண தான் செய்வேங்கிற மாரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கை தட்டிட்டு மாஸா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. அந்த இடத்துல துளசி இவங்கலாம் பேசினத கேட்டிருப்பாங்க. ஆனா வீடியோ ஆதாரம் வந்து எடுத்திருப்பாங்கன்னு திவ்யாக்கு வந்து தெரியாது. "என்ன புதுசா வந்து வம்பிழுக்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது நான் உன்ன வம்பிழுக்க வந்திருக்கனா? என்ன மேடம் இப்படியெல்லாம் வந்து காமெடி பண்றீங்களே! இந்த துளசி யாருன்னு தெரியாம பேசுறீங்களே! நான் இப்ப வெற்றியோட மனைவி. நான் அழுதுகிட்டு இருக்கிற துளசின்னு நெனச்சீங்களா? அச்சச்சோ! என்ன வந்து இந்த விஷயத்துலேருந்து காப்பாத்துங்க மேடம். தயவு செஞ்சு உங்க பக்கத்திலேயே வந்து நான் நிக்க மாட்டேன். வெற்றிய விட்டுக் குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்ற துளசின்னு நெனச்சியா? குடும்பத்து மேல நீ பிரச்சனை பண்ணியிருக்கம்மா. அப்பன்னா நான் என்ன செய்வேன்? அப்படின்னு சொல்லி செமையா வந்து மாஸா வந்து பேசுறாங்க. "பாரேன் நீ அனுப்பிச்ச வீடியோ எல்லாமே இப்ப இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லா ஆதாரத்தையும் ஒன் பை ஒன்னா காட்டுறாங்க. "இதுல நான் இல்லவே இல்லையே! எப்படி இருந்தாலும் நீ அவங்கள வெளியில வந்து கொண்டு வரதுக்கலாம் இதெல்லாம் பத்தவே பத்தாது." "அப்படியா செல்லம்! இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. இப்ப நீ வந்தது, இவங்க கிட்ட பேசினது, இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் ஆதாரம் குடுத்தியோ அது எல்லாத்தையும் காட்டி, இப்ப நீ பேசினது எல்லாம் கிரிஸ்டல் கிளியரா இருக்கு பாத்தியா?" ஃபோன வந்து வாங்குறாங்க. அச்சச்சோ! என்ன அவசரப்பட்டு ஃபோனெல்லாம் வந்து வாங்குறீங்க? இந்த ஆதாரம் என் செல்லுல மட்டுமா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் செல்லுக்கும் வந்து சேர்த்து வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இத வேணா நீ வாங்கிட்டன்னா, அங்கேருந்து எப்படி வாங்குவ? நான் வெற்றியோட ஃபோனுக்கே வந்து இந்த விஷயத்த நான் அனுப்பிச்சுட்டேனே! அண்ணி சூப்பர் அண்ணி கலக்குறீங்க. திவ்யாலாம் சின்னதா ஒரு கோடு போட்டா, நீங்க அதுல ரோடே போட ஆரம்பிச்சுருவீங்க போல இருக்கே! திவ்யா, உன் விஷயத்துல பொறுத்தளவுக்கு வெற்றி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது உனக்கும், அவங்களுக்கும் உண்டான விஷயமா இருந்துச்சு. எப்ப நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேனோ, நீ அந்த குடும்பத்துக்கு எதிரா சின்னதா ஒரு கல்ல தூக்கி வச்சாலும், முன்னாடி வந்து நான் நிப்பேன். நான் அந்த குடும்பத்தோட மருமகளா, நான் எல்லா சோதனைகளையும் தகர்த்து எறிஞ்சிருவேன்னு சொல்லி, அட்டகாசமா மாஸா வந்து பேசிட்டு இருக்காங்க. நீயே அவங்கள வெளியில விட்டன்னா ஓகே. இல்ல இந்த வீடியோ ஆதாரத்த காட்டுனா தான் வந்து விடுவேன்னா, அதுக்கப்புறம் உன் சௌரியம்ன்னு சொல்லிட்டு, "வாங்க போலாம். இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறதுக்குன்னு" சொல்லிட்டு, "நீங்க வரீங்களா?" "வரேன் மேடம்ன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து திவ்யாவ மட்டும் விட்டுட்டு, அப்படியே போறாங்க அந்த இடத்துல. "இன்னொரு வாட்டி இது மாரி தப்பான முடிவெல்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கயே திவ்யா, நான் இவங்கள அடிச்சு விசாரிச்ச மாரி, உன்கிட்ட வந்து அதே மாரி நடந்துக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போது. பார்த்துக்க. நான் எப்போதும் ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் டைம் வந்து குடுப்பேன். திருந்தறதுக்கு. நீங்கலாம் திருந்துற அளவுலாம் இல்ல. அடுத்த வாட்டி திட்டம் போடும்போது மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கயேன், என்னோட முடிவே வேற மாரி இருக்கும். அந்த துளசிய நீ பார்க்க வேணாம். எப்போதும் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீ நின்னீன்னா, ஆப்போசிட்ல நல்லா இருக்கும். பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு வேக வேகமா வராங்க. அங்க ஏங்க, நீங்க எப்படிங்க துளசிய போய் நம்புறீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல.
என் முதுகு பின்னாடி யார் பெர்ஃபார்ம் பண்ணுறா, மூஞ்சிக்கு முன்னாடி யார் என்ன நினைக்கிறாங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவேன். நீ உன் மருமகளை வீட்டை விட்டு துரத்தணும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டுன்னு சொல்லி யோசிக்கிற. நான் அப்படியெல்லாம் யோசிக்கிற ஆள்லாம் கிடையாதும்மா. நான் யார் வெள்ளை வேட்டி போட்டிருக்கவன். என்கிட்டலாம் வந்து பாச்சாலாம் பழிக்காது. நம்மள எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிற வேலையை துளசி தான். இன்னொரு 10-15 நிமிஷத்தில் இங்கே வந்து நிற்க போகிறா. அப்பா எப்படிப்பா நம்ம மருமகள ஏத்துக்கிட்டீங்களா? அதாவது உங்க மருமகள ஏத்துக்கிட்டீங்களாங்கிற மாரி கேட்குறாங்க. டேய் சும்மா நிர்றா! நீ வேற வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என் மனசுக்குள்ள ரெக்க கட்டி பறக்குதே! தம்பி நம்ப இப்பல்லாம் எங்க இருக்கோம் தெரியுமா? இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணி எங்க இருந்தா என்ன அண்ணி? அப்பா மனசுல துளசி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இடம் பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன? அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாரு. அந்த ஆஃபீசரு வந்தோனே, "என்ன வெற்றி இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்தில என்னென்னலாமோ ஆகப்போகுது. என் மனைவி இங்க வரதான் போறா. உங்க தில்லுமுல்லு விஷயத்தெல்லாம் கண்டுபிடிப்பா" அப்படின்னு சொன்னோனே, "ஏய் என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ப வெற்றிய அடிக்கலான்னு வரப்ப, துளசி வந்து மாசா வராங்க. "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "என்னம்மா போனப்ப கெஞ்சிக்கிட்டு இருந்த, வந்தப்ப மாஸ் பண்ற." வெற்றி வந்து விளக்கம் குடுக்குறாங்க. "சார் மொதல்ல இங்க வந்தப்ப அவங்க கிட்ட ஆதாரங்கிறது எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க பண்ணி வச்ச வேலையெல்லாம் அவங்க தெள்ள தெளிவா கண்டுபிடிச்ச உடனே, இங்க இப்படிதான் வந்து நடக்கப் போகுது." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. உடனே எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இவங்க தானே குடுத்தது. இவங்க பேச்ச கேட்டு தானே நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பரவால்லம்மா. சபாஸ் என் மருமகளே. உடனே வந்து கண்டுபிடிச்சுட்ட. துளசினா யாரு? வெற்றியோட மனைவி. அப்படி இருக்கும்போது வெற்றியோட செயல் கொஞ்சமாவது துளசிகிட்ட இருக்காதா என்ன? அம்மா என்னம்மா என்னென்னமோ சொன்ன. துளசிய பத்தி இப்ப என்ன பேசுற? அப்படின்னு சொன்னோனே, எதுவும் பேச முடியாம அமைதியா அபிராமி இருக்காங்க. ஏன்னா துளசி வந்து நாளடைவில வந்து ஈஸ்வரமூர்த்தி மனசுல இடம் பிடிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி செம உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப அபிராமி, மீனாட்சி அதே மாரி தான் இருக்காங்க. என்னெல்லாம் கண்டுபிடிச்சான்னு தெரியலையே! ஒருவேள திவ்யா கிட்ட விசாரிக்கும்போது என் பேர வந்து சொல்லிட்டாளோ! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, இங்க கடுப்புல வந்து வராங்க. நம்ம துளசி வீடியோ ஆதாரம்லேருந்து எல்லாரும் காட்டுறாங்க. "இது எல்லாம் திவ்யா சொல்லி தானே நீங்க பண்ணீங்க" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! இதுக்கு பின்னாடி திவ்யாங்கிற ஒரு ஆள் இருக்காங்களா? அவங்களுக்கு பின்னாடி யார் இருப்பா?" அது என்ன ஏதுன்னு பெருசா வந்து விசாரிக்கலங்க. நான் ஆதாரம் கிடைச்சிடுச்சு. நம்ம குடும்பத்த முதல்ல மீட்டெடுப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அவ எங்க போயிட போறா? இங்க தானே இருக்க போறா. இப்படிதான் யோசிக்கணும் துளசி. நான் ரொம்பவே உங்கள அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, வெற்றி வந்து செம மாஸா வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. என் மனைவி இருக்காடா, இனிமேட்டு என்ன காக்கறதுக்கு அவ இருக்காடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன இதுக்கு மேலயும் என்ன பண்ணுவீங்க? மேடம் இந்த ஆதாரத்தெல்லாம் குடுத்தீங்கன்னா, நான்லாம் வெளியில விட மாட்டேன். அப்படிங்களா? இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? இங்கேருந்து யாரும் முடியாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த அதிகாரி உடனே துளசி வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன சார், நீங்க யார் பேச்ச கேட்டுட்டு இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றீங்க?" அப்படின்னு தெரிஞ்ச உடனே, "இந்த ஆதாரத்த உங்கள்ட்ட குடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கிட்டு அந்த இதுவே விஷயத்தையே இல்லன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவீங்க." "ஆமா." அப்படின்னு சொல்லும்போது, "சரி சார், இங்க இது மாரி சொல்றீங்க. வெளியில பாருங்களேன், ஏகப்பட்ட பேர் உங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு மைக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க எங்க விளக்கம் குடுக்க போறீங்க? அவங்கள்ட்டயே இந்த விஷயத்த நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்தேன். இப்ப என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துளசி வந்து சொன்னோனே, "இது சின்ன விஷயமா இருக்கு. நீங்க இது மாரி ஒரு விஷயத்த, ஒரு செயல எங்க குடும்பத்துக்கு எதிரா வேணும்னு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்ப ஒரு 10 செகண்ட்ல என் குடும்பத்த வந்து நீங்க அனுப்பிச்சு வைக்கலன்னா, அடுத்தது நான் வெளியில போய் சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், இப்ப நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சார். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிற மாரி துளசி வந்து செம மாஸ் பண்றாங்க. இத பார்த்த உடனே, "சார் வேணாம் சார். எதுக்கு சார் தேவையில்லாம வீண் பிரச்சனையில வந்து சந்திச்சுக்கிறீங்க. விடுங்கங்கிற மாரி அங்க இருக்கிற எல்லாரும் சொன்னோனே, "சரி கையெழுத்து போட்டு போங்க." "என்னது கையெழுத்து போட்டு போணுமா? நாங்க என்னய்யா பண்ணோம்? தேவையில்லாம வந்து நீ தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இந்த விஷயத்த ஒண்ணும் இல்லாம ஆக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கேஷுவலா வந்து எல்லாரும் வந்து விட்டு வெளியில வந்து போறாங்க.